சூப்பர் சையன் இன்ஃபினிட்டி பிறந்தாச்சு. ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிக்குது. இந்த ஒரு சீரீஸ் ஸ்டார்டிங்ல ஒரு 1 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்களை தான் நம்மக்கிட்ட காமிக்கிறாங்க. அப்போ 16 யூனிவர்ஸ் இருந்துச்சு, இப்போதான் 12 யூனிவர்ஸ் ஆக்கியிருக்காங்க. ஸோ அப்படி இந்த யூனிவர்ஸ்ல பல காட்ஸ், பல ஏஞ்சல்ஸ், பல டெஸ்ட்ராயர்ஸ்லாம் இருந்திருக்காங்க அந்த யூனிவர்ஸ்லாம். அதே சமயத்தில் மோர்டல்ஸும் உயிரோட தான் இருந்திருக்காங்க அந்த மிச்சம் இருந்த யூனிவர்ஸ்ல. அந்த யூனிவர்ஸ்ல ஒரு யூனிவர்ஸோட ஒரு காடஸஸ் தான் சீரஸ். இவங்க ஒரு டெஸ்ட்ராயரும் கூட. இவங்க தான் 16th யூனிவர்ஸை சேர்ந்த ஒரு காடஸஸ். அதுவும் மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு டெஸ்ட்ராயர் சொல்லியிருந்தேன். ஸோ இப்படி இவங்க டிஸ்ட்ராயரா இருக்கிற பட்சத்தில் இவங்க பார்த்த ஒரு பிளானட் தான் யூனிவர்ஸ் 7 சேர்ந்த நம்மளுடைய வெஜிடா பிளானட். ஸோ அந்த ஒரு பிளானட்ல வாழ்றவங்க தான் யாருன்னா சயின்ஸ். அது எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்காங்க, அதே சமயத்தில் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க. இதை பார்த்த இவங்க எல்லாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றதை நம்ம டெஸ்ட் பண்ணி ஆகணுமேன்றதுக்கு ஒரு காரணத்துக்காக ஒரு பீமை டைன்னு விடுறாங்க. அந்த பீம் என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த பீம் ஸ்ட்ரெயிட்டா நம்மளுடைய வெஜிடா பிளானட்டை நோக்கி தான் வேகமா போய்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல தான் ஒருத்தன் வந்து என்ட்ரி கொடுக்குறான். யாராவேன்னு பார்த்தா நம்ம கோகுவா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை, கோகுவோடைய தகப்பனான பேடாக் தான். அந்த பீமுக்கு நேரா போய் நின்று செம அந்த பீமே மோதி பயங்கரமா அடி வாங்கிடுறா அப்படி தலைவர். அப்புறம் என்னங்க கண்ணை திறந்து பார்த்தா நம்மளுடைய காடஸஸ் பக்கத்துல இருக்கா. அப்படி நீங்க யாரு, உங்களுக்கு எதுவும் ஆகலை இல்லை, அந்த பீம் உங்க மேல ஏதாவது பட்டுருச்சா அப்படின்லாம் கேட்குறா அப்படி நம்மளுடைய பேடாக்கு. அப்பதான் தெரியுது இவர் பீம்ல பயங்கரமா அடி வாங்கி மயக்கம் போட்டாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து இவரை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து அவங்களோட இடத்துல வச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயமே தெரிய வருது. நான் தான் 16th யூனிவர்ஸை சேர்ந்த டிஸ்ட்ராயர், என்னுடைய பேரு சீரஸ் அப்படின்னு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அவரும் நான் ஒரு பேடாக், நான் ஒரு சயன் அப்படின்னு சொல்றா அப்படி. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்களுக்குள்ள என்ன கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுன்றது நமக்கு சத்தியமா தெரியல. நம்மளுடைய சீரஸ்க்கும் ஒரு பக்கம் நம்மளுடைய பேடாக்கும் கொஞ்சம் பிடிச்சிருச்சோ என்னமோ, அவரை விட்டு போற மாதிரியே தெரியல. அவரை விடவும் மாட்டாங்க. நம்ம பேடாக்கும் நம்ம சீரஸ் விட்டு போக மாட்டாரு. என்னதான் கதை ஓடுது இவங்க 2 பேருக்குள்ளேன்ட்டு இப்போ வரைக்கும் எனக்கு சத்தியமா புரியல. ஸோ இப்படியே சில நாள் ஓட்டிக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய சீரஸ்க்கு ஒரு விஷயம் தெரிய வருது, அவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டாங்கன்ட்டு. அடங்கோக்கா மக்கா என்னடா இது அப்படின்னு கேட்டா, டெஸ்ட்ராயர்ஸ்லாம் பிரெக்னென்ட்டே ஆகக்கூடாதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இதை கேட்ட பாடாக்கும் பயங்கர ஷாக்கு. இதை மட்டும் மற்ற யூனிவர்ஸை சேர்ந்த டெஸ்ட்ராயர்ஸ்க்கு, ஏஞ்சல்ஸ்க்கு மற்றும் இல்லாமல் நம்மளோட ஜெனோஜாமா அண்டு அடுத்து யாரு நம்மளோட கிராண்ட் பீஸுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், கதையே முடிஞ்சு போயிடும். ஸோ இப்போ நமக்கு வேற வழி இல்லை, எவ்வளோ சீக்கிரம் இந்த குழந்தைய பெற்று எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா பெற்று எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படி. இந்த டைலாக் யார் சொல்றா, நம்ம சீரஸ் சொல்றாங்கப்பா. சீரஸ். ஸோ இவங்க யாருக்கிட்டையுமே சொல்லாம குழந்தைய பெற்றெடுக்கிறதுல ஒரு மும்மரமா இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம பேடாக்கும் துணையா இருக்கிற அப்படி நம்மளுடைய சீரஸ்க்கு துணையா. பட் இது ஜெனோஜாமாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா என்ன ஆகும், இருக்கிற எல்லாரோட வாயும் புண்ணாகும் அப்படின்ற மாதிரி தான் நான் டைலாக் விட போறேன். ஸோ ஒரு பக்கம் நம்ம ஜெனோஜாமாவுக்கும் தெரியாம நம்ம கிராண்ட் பீஸ்டுக்கும் தெரியாம எப்படியாவது இந்த குழந்தைய பெற்றெடுக்கணும்ட்டு ஒரு பக்கம் பயத்திலையும் பீதிலையும் கிடக்குறாங்க நம்ம சீரஸ். ஸோ யார் இந்த குழந்தை, இந்த குழந்தைய பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த குழந்தை வந்து ஒரு டெஸ்ட்ராயருக்கு ஒரு சயனுக்கு பிறந்த குழந்தை. ஸோ இது ரொம்பவே பவர்ஃபுல்லான குழந்தையா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஆனால் அந்த குழந்தையோட பவர் லிமிட் எந்த அளவுக்கு இருக்குன்றது இன்ன வரைக்கும் நமக்கே தெரியாது. இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு நம்ம ஜெனோசாமா பேலஸை காமிக்கிறாங்க. நம்ம ஜெனோசாமாவுக்கு தெரிஞ்சு போச்சு விஷயம். அடிப்பாவி, நீ டெஸ்ட்ராயராக இருந்துக்கிட்டு இப்படி பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இதெல்லாம் ரொம்பவே தப்பான விஷயம், இந்த தப்பான விஷயத்த நீ எப்படி செய்யலாம்ட்டு நம்ம ஜெனோசாமா பயங்கர காண்டாயிட்டா அப்படி. ஸோ இதுக்கான தண்டனையை நீ ஏற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்ட்டு சொல்ல சீரியஸும் வேற வழி இல்லாமல் இவங்களை எதிர்த்து தான் ஆகணும்ட்டு நம்மளுடைய பேடாக்கோட சேர்ந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறா அப்படி. அதுக்கு முன்னாடி எப்படியாவது இந்த குழந்தைய வெளியே எடுத்தாகணும்ப்பா என் வயிற்றுல இருந்து அப்படின்ற ஒரு விஷயத்துலயும் ஒரு மும்பரத்துல இருக்காங்க. ஸோ எவ்வளவு சீக்கிரமா குழந்தை எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா ஒரு குழந்தைய வெளியே எடுத்துறாங்க அவங்க வயிற்றுல இருந்த குழந்தைய. அந்த குழந்தையோட பேரு தான் கேக்கராட் அப்படின்ற பேரை நம்ம பேடாக் தான் வைக்கிறா அப்படி. ஆனா அந்த குழந்தை பிறந்த கொஞ்ச நேரத்திலேயே அது அழுக ஆரம்பிச்சதுமே என்டையர் மல்டிவர்ஸுமே ஷேக் ஆகுது. அந்த அளவுக்கு ஒரு பவர் சோர்ஸா அது ரொம்பவே எக்ஸ்பிளைன் பண்ணுது. இதை பார்த்து நம்மளுடைய சீரியஸ் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. இவ்வளவு பவர்ஃபுல்லான குழந்தை நமக்கு பிறந்திருக்கு பேடாக் அப்படின்னு சொல்லி. ஆமா சீரியஸ், நம்ம குழந்தைய காப்பாத்துறதுக்காக நம்ம இப்ப நம்மளுடைய உயிரை தியாகம் பண்ணி தான் ஆகணும்ட்டு சண்டைக்கு இறங்குறாங்க. யாரோட மற்ற டெஸ்ட்ராயர்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் அண்ட் அப்புறம் வேற யார் இருக்கா, நம்மளோட கிராண்ட் பீஸ்டும் முக்கியமா நம்ம ஜெனோசாமா இருக்கா அப்படி. இவங்கள முடிச்சே ஆகணும், இவங்க கதையை முடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு கங்கணத்தோட நம்ம ஜெனோசாமா ஒரு பக்கம் திரிய இவங்களும் பயங்கரமான ஒரு பேட்டில் ஆரம்பிக்க போகுதுன்றது மட்டும் நல்லாவே தெரியுது. நம்ம சீரியஸும் பக்காவா ரெடி ஆயிட்டு சண்டைக்கு இறங்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பேடாக்கும் நான் எப்பயுமே உனக்கு துணையா தான் இருப்பேன், நான் அவங்க கூட சண்டை போடுற
போறதுக்கு தயாரா இருக்கேன், எத்தனை பேர் வரானோ வரட்டும், இல்லை நான் ஒத்தால இருந்துட்டு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அப்படி நம்ம சீரியஸும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பக்கம் பயமும் இருக்கு, ஒரு பக்கம் வருத்தமும் இருக்கு, தன் பையனை பிரிய போறோமேன்ட்டு. இதெல்லாம் பத்தி யோசிச்சாலும் தன் பையனுக்காக தானே சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. இதை நம்மளுடைய சீரியஸோட ஏஞ்சலான மீரஸ் கிட்ட சொல்றாங்க, என் பையனை நீ தான் இனிமே நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே போயிடுறாங்க. ஸோ அவங்க சண்டைக்காக எங்க போகணுமோ அந்த இடத்துக்கு போய் சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்கிற மாதிரி தான் போச கொடுக்குறாங்க. நம்மளோட சீரியஸ் ஒரு பக்கமும் நம்ம பேடாக் இன்னொரு பக்கமும் எத்தனை பேர் வேணாலும் வாங்கடா மோதருக்கு நான் தயாரான்ட்டு பயங்கரமா பவர்ஃபுல்லான ஒரு ஃபார்ம் எடுத்துட்டு நிக்கிறா. அப்படி நம்மளுடைய செனோசாமா முன்னாடியே, உங்களுக்கு என்ன திமிருடா, ஏன் முன்னாடி இப்படி கெத்தா நிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா எல்லாரும் போய் அவனை அழிங்கடா அப்படின்னு சொல்ல இருக்கிற எல்லா காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனும் ஏஞ்சல்ஸும் பயங்கரமா போய் சண்டை போடுறாங்க. இருந்தாலும் எல்லாரையும் முத்துன்னு முத்தி குத்துன்னு குத்தி எடுத்துட்டா. அப்படி இல்லை நம்ம தலைவர், அதாவது நம்ம பேடாக்கும் நம்மளுடைய சீரியஸ் ஏஞ்சலும் சேர்ந்துக்கிட்டு, சாரி ஏஞ்சல் இல்லை டெஸ்ட்ராயர், பயங்கரமான ஃபைட்டு வெறித்தனமா சண்டை போடுறாங்க. இவங்க தான் இருக்கிறதே பவர்ஃபுல்லான ஒரு டெஸ்ட்ராயரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வேற லெவல்ல வெறித்தனமா சும்மா தாக்கி எடுக்கிறாங்க, அடின்னு அடிக்கிறாங்க, பொலான்னு பொழக்கிறாங்க, காட்டுன்னு காட்டுறாங்க. இப்படி நீங்க எந்த டைலாக் வேணாலும் நம்ம சொல்லலாம். ஒரு கட்டத்துல இதெல்லாம் பார்த்து காண்டா நம்ம ஜெனோசாமா என்ன பண்றாரு, தன்னுடைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க, அதாவது 2 பாடி கார்ட்ஸோட சேர்ந்து அப்படியே மேர்ஜ் ஆகுறா. அப்படி சும்மா பாக்குறதுக்கே சும்மா தகன்னு சும்மா சொல்லிக்கிற, அப்படி மின்ற, அப்படி வேற லெவல்ல இருக்காரு நம்ம ஜெனோசாமா. இந்த சண்டை ரொம்பவே விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் போயிட்டு இருக்க. நம்ம ஜெனோசாமாவும் ஒரு பக்கம் என்ட்ரியை கொடுக்க ரொம்பவே பயங்கரமா போயிடுச்சு, சண்டை வெறித்தனமா போயிடுச்சு. 2 பேர்த்தோடைய கதை இன்னையோட நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனோசாமா வெறி உண்டு அடிக்கிறா. அப்படி வேற லெவல்ல அட்டாக் பண்றா. அப்படி வேற லெவல் வெறித்தனம்னு சொல்லிக்கிட்டே போலாம். பயங்கரமான அட்டாக் விட்டா. அப்படி நம்ம ஜெனோசாமா அவங்க விட்ட அட்டாக்ல நம்மளுடைய சீரியஸ் அழிஞ்சே போயிட்டாங்க. ஓ நோ, வேற வழியே இல்லை, இப்போ ஒன்னையும் அழிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. சீரியஸை எப்படி அழிச்சோமோ அதே மாதிரி ஒன்னையும் அழிக்கிறோம். பேடாக் செத்து போடா சயன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேடாக்கையும் போட்டு தள்ளிட்டா. அப்படி நம்ம ஜெனோசாமா, ஓ ஜெனோசாமா ஒருவேளை நல்ல வேலை நீங்க வந்தீங்க, இல்லைன்னா எங்களையும் அவன் போட்டு தள்ளியிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சாரி ஜெனோசாமா, அடுத்த வாட்டி இந்த தப்பு நடக்கவே நடக்காது அப்படின்ட்டு நம்மளோட இவர் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி இந்த பக்கம் பார்த்தா எல்லா யூனிவர்ஸும் பயங்கரமா ஷேக் ஆகிக்கிட்டு இருக்கு. என்னடா நடக்குதுன்னு பார்த்தா இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கேக்கராட் தான்ப்பா. கேக்கராட் கூட 16th யூனிவர்ஸை சேர்ந்த ஏஞ்சலான மீரஸ் இருக்காங்க. அவர் தான் நம்ம கேக்கராட்டுக்கு தன்னுடைய பவரை எப்படி கண்ட்ரோல் பண்றது எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி நம்மளோட கேக்கராட் பிறக்கும் போதே வெள்ளை கலர் தலையோட பறந்துருக்கா. அப்படி அவர் ஒரு சூப்பர் சைன் ஃபார்ம்ல தான் பறந்தனால அவர் உண்மையிலேயே ரொம்பவே பவர்ஃபுல்லானவரா இருக்காரு. அவரோட அட்டாக் லெவல்ல வேற லெவல்ல வெறித்தனமா இருக்கு. இந்த சின்ன வயசுலயே அவரோட எனர்ஜி லெவல் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காகவே நம்ம மீரஸ் சுத்தி ஒரு போர்ட்டலை உருவாக்கி வச்சிருக்கா. அப்படி நம்ம கேக்கராட்டை சுத்தி அந்த அளவுக்கு ஓவர் பவர்டா இருக்கா. அப்படி நம்மளுடைய கேக்கராட்டு, உன் பவர் லெவலை நீ குறைக்க கத்துக்கணும் கேக்கராட், இல்லைன்னா உன்னை யாராவது அழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உன்னை அழிக்கிறதுக்கு தேடி நிறைய பேர் வருவாங்க. நீ பவர்ஃபுல் தான் நான் ஒத்துக்கிறேன், இருந்தாலும் நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம கேக்கராட்டால அவருடைய பவரை சில சமயம் அவராலே கட்டுப்படுத்த முடியாமலும் போயிடுது. அந்த விஷயத்தையும் நம்மளுடைய மீற சொல்லிக்கிட்டு வரா. அப்படி கடுமையா ட்ரைனிங் எடுத்து நம்மளுடைய கேக்கராட்டு பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒரு ஆளா மாறிட்டா. அப்படி இப்போ ஒரு யங்கான வாலிபனா மாறிட்டா. அப்படி தன்னுடைய பவரை தன்னுடைய கண்ட்ரோல்லேயே ஸ்டேபிளாக வச்சிருக்கா. அப்படி ஸோ அதனால நம்மளுடைய மீரஸும் ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்படி இதை பார்த்து, ஓகே கேக்கராட், இதோட உன்னுடைய ட்ரைனிங் எல்லாம் முடியுது, நீ உன்னுடைய பவர் லெவலை கண்ட்ரோல் பண்ண ரொம்பவே நல்லாவே கற்றுக்கிட்ட. இந்த ஒரு விஷயத்தையும் நீ ஞாபகம் வச்சுக்கணும், நீ எப்பயுமே பழி வாங்கணும்னு ஆசையே படக்கூடாது. உங்கள் அம்மா அப்பாவை கொன்னதுக்காக பழி வாங்கணும் நீ என்னைக்கும் ஆசையே பற்றாத. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் கேக்கராட், நான் சொல்றது நல்லா ஞாபகம் வச்சுக்க, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போறேன்னு கேட்கல, நான் பூமிக்கு போக போறேன் அப்படின்ட்டு நம்மளோட கேக்கராட் கெத்தா பலி சொல்றா. அப்படி பூமினா நம்ம பூமி இல்லைங்க, அதாவது சயின்ஸோடைய கிரகத்துக்கு போலாம்னு கேட்குறா. அப்படி ஆனால் நம்மளுடைய மீரஸ் என்ன சொல்றா, அப்படி மீரஸ் நீ சொல்ற சயனோடைய கிரகமான வெஜிட்டோ அழிஞ்சு பல வருஷம் ஆயிடுச்சு கேக்கராட் அப்படின்னு சொல்ல, என்னையா சொல்ற, எங்க அப்பாவுடைய ஊர் அதுதானே, அந்த உலகத்தை எந்த மண்டப்பை அழிச்சது, சரி அதுல இருந்து அழிஞ்சு ஏதாவது சில சர்வைவர்ஸ் இருப்பாங்களே, யாராவது இருக்காங்களான்னு கேட்டா 3 பேரை சொல்றாரு. அந்த 3 மண்டப்பல்களும் இவங்க தான், நம்ம வெஜிட்டோ, ராப்பின், அதுக்கப்புறம் நம்மளுடைய ரேடிட்ஸ். இவங்க ஃப்ரீஸாவுக்கு கீழே அடிமையா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ரேடிட்ஸ் வந்து நம்மளுடைய கேக்கராட்டோடைய தம்பி, சாரி தப்பா சொல்லிட்டு நம்ம கேக்கராட்டோடைய அண்ணன் தான் ரேடிட்ஸ். ஸோ இவங்களை மீட் பண்றதுக்காக பூமின்ற கிரகத்துக்கு நம்மளுடைய கேக்கராட் என்ட்ரியை கொடுக்குறா. அப்படி வேற லெவலில் வெறித்தனமா பண்றா. அப்படி யார் இவன், என்னமோ ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கான், இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ல, அப்பதான் நம்ம கேக்கராட் சொல்ல ஆரம்பிக்கிற, அப்படி நானும் ஒரு சயன் தான், நான் பேடாக்கோடைய மகன் அப்படின்னு சொல்ல, இன்னொரு மைக்கியா அப்படின்ட்டு நம்மளோட இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி இருந்தாலும் நம்மளுடைய கோக்கு பயங்கர காண்டாயிட்டா. அப்படி நீ சயின்ஸை இந்த அளவுக்கு கேவலமா நடத்துறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, இவன் பேடாக்கோடைய மகன் அப்படின்ட்டு நம்மளுடைய வெஜிட்டாவும் இன்னொரு பக்கம் ஷாக் ஆகிட்டு இருக்கு. இவன் டைலாக் பேசிக்கிட்டு இருக்கிறது கூட கண்டுக்காம இருக்காங்க. நம்ம கோக்கு இன்னும் கொஞ்ச நேரம் விட்டோம்னா பயங்கரமா போட்டு பொழந்து எடுத்துருவான் நம்மளோட இவனை. ஏய் மைக்கி
மங்கி நீ நல்லா கேட்டுக்கோ, உன்னை இன்னைக்கு நான் அழிச்சே தீருவேன், உனக்கு அவ்வளோ திமுறாடா அப்படின்ட்டு நம்மளுடைய கோகு வெறித்தனம் ஆயிட்டா, அப்படி கேண்ட் ஆயிட்டாருன்னே சொல்லலாம். நான் ஒரு ஸ்பெல்ல போட்டு ஒரு சூப்பர் சென்ட்ரான வர வச்சது, அதாவது சென்ட்ரான வர வச்சது. அதுவும் எப்படின்னு பாருங்க, டிராகன் பால்ஸ் இல்லாமலே சென்ட்ரான ஒரு ஸ்பெல்ல வச்சு வர வச்சு நம்மளுடைய கோகு ஒரு விஷயம் கேட்கிறா. அப்படி என்னடா அந்த விஷயம் பார்த்தா நம்மளோட இவன் இருக்கான் அப்படி இல்ல, அதாவது நம்மளோட இவன் அது யாரு ஃப்ரீஸா, அவன் ஒரு இம்மோர்டலா மாறி இருப்பான், அவனை மோர்டலா மாத்த சொல்லி கேட்டுருவா. அப்படி நம்மளோட இவரு யாரு நம்ம கேக்குறாட்ட அவனை மோர்டலா மாத்த சொல்லி கேட்டா. அப்படி இனிமே நீ இம்மோர்டலா இருந்தா தானே உன்னை மோர்டல் ஆக்கியாச்சுடா, இப்ப நீ சாவறது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. வேற லெவலு போங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்பா நம்ம கோகு அப்படின்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. பரவாயில்ல மங்கி, நீ என்னை இம்மோர்டாலிட்டியை அழிச்சிருக்கலாம், பட் நான் ஒரு மோர்டலா இருந்தாலும் உன்னை ஈஸியா அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃப்ரீஸாவும் இன்னமும் திமிராதான் இருக்கா. அப்படி உன்னால என்னை எதுவும் பண்ண முடியாது மங்கி, வேணும்னா என் கூட சண்டை போட்டு பாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஃப்ரீஸாவும் அவனுடைய ஃபைனல் ஃபார்ம் அட்டைன்மெண்ட் பயங்கரமா நம்மளுடைய இவங்க கூட சண்டை போறான். அப்படி நம்ம கோகுவோட, ஆனா நம்ம கோகுவோட கொஞ்ச நேரம் கூட தாக்கு பிடிக்க முடியல, ஏன்னா நம்ம கோகு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கான். அப்பதான் நம்ம கோகு ஒரு விஷயத்தையே சொல்றான், நான் ஒரு காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனுக்கும் நான் ஒரு சூப்பர் சைன் காடுக்கும் பிறந்தவன், என்னுடைய பவர் எந்த லெவல்ல இருக்கும்னு நீயே யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டு அப்படியே சிலிர்த்து போயிட்டா. அப்படி நம்மளுடைய ஃப்ரீஸா அந்த அளவுக்கு பயந்து மிரண்டா இவனுடைய பவர் லெவலை பார்த்து. இப்போ உங்ககிட்ட காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் பவரும் இருக்கு, அதே சமயத்துல சயின்ஸோடைய பவர் இருக்கா அப்படின்னு கேட்டு ஷாக்காக நம்மளுடைய கேக்கராட்டு பொலா காட்ட ஆரம்பிச்சிட்டா. அப்படி இந்த வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல வெறித்தனமா மாஸ் காட்டி விட்டா. அப்படி இதுக்கு மேல உங்ககிட்ட சொல்றதுக்கு எதுவும் இல்லை, ஒழுங்கு மரியாதை ஓடி போற, இல்லைன்னா அடி வாங்கியே செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கேக்கராட்டை அடுத்து வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகலாம் முடிவு பண்ணிட்டா. அப்படி இந்த இடத்துல நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சிட்டா. அப்படி இல்ல எங்கடா போறான்னு பார்த்தா அவன் எங்க போறான் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், நம்ம ஜெனோசமாவுடைய பேலஸ்க்கு தான். பட் நம்ம கேக்கராட் வந்த நோக்கம் இவங்க எல்லாரையும் பழி வாங்குற நோக்கம் கிடையாது, எல்லாரையும் சும்மா ஒரு இட்டு பார்த்துட்டு போலாமேன்றதுக்காக தான் நம்மளுடைய கேக்கராட் வந்திருக்கா. அப்படி அதே நேரத்துல சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே ஒரு வகையான ஒரு எனர்ஜி ஃபீல் ஆகுது, இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி நாங்க பார்த்ததே இல்லையா அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. இது யாரோட எனர்ஜி, காட் லெவல் எனர்ஜியா இருக்கே அப்படின்ட்டு நம்மளோட எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. அதுவும் இந்த எனர்ஜி லெவல் சாதாரணமா இல்ல, நம்ம ஆம்னி கிங் லெவல் அளவுக்கு இருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. யாரா இவங்க அப்படின்னு பார்த்தா இவங்களும் ஒரு ஏஞ்சல், இவங்களுடைய பேர் மிகோசான். இப்படி எல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்க அதுக்குள்ள நம்ம கேக்கராட் என்ட்ரியை கொடுக்குறோம். அப்படி வேற லெவல்ல இருக்கு, எல்லா இடமும் அப்படியே பயங்கரமா ஷேக் ஆக ஆரம்பிக்குது. நம்ம கேஜிஎஃப் படத்துல வர மாதிரி யாரா நீ, உனக்கு என்னடா வேணும் அப்படின்ட்டு நம்மளுடைய கிராண்ட் பீஸ்ட் கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி உடனே நம்ம கேக்கராட் இந்த உலகம் அப்படின்னு சொல்லிடுவாரு மட்டும் நினைக்காதீங்க. நம்ம ஜெனோவும் நம்ம கேக்கராட்டை பார்த்துட்டு பயங்கர காண்டாய் இவனை இங்க இருந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பவரை யூஸ் பண்றா. அப்படி பட் அங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. அது என்னடா ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்கலாம். நம்ம கோகு காண்டாய் ஒரே ஒரு கத்து தான் கத்துறாரு, அதுக்குள்ள நம்மளுடைய இவருடைய ஜெனோசாமா யூஸ் பண்ண அந்த எக்ஸ்டர்மினேட் பவர் இருக்குல்ல, அது ஆஃப் ஆகி போயிடுது. நம்ம ஜெனோசாமாவுடைய காட்ஸ்ல இருந்து எல்லாருமே பயங்கரமா இதை பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. ஜெனோசாமா பவரே இவன் ஆஃப் பண்ணிட்டா, இவ்வளவு சீக்கிரத்துல இவன் உண்மையிலேயே சாதாரணமான இருக்கு வாய்ப்பு இல்லை. ஜெனோசாமாவுடைய பவர் எவ்வளவு இன்கிரெடிபிளான ஒரு பவர், அந்த பவரே எப்படி இவன் ஆஃப் பண்ணா அப்படின்ட்டு எல்லாரும் பயங்கர பீதியில இருக்க. நம்மளுடைய கோகு அவனுடைய பவர் லெவலை கொஞ்சமா ஏத்தி காமிக்க, அதுக்கே எல்லாரும் பீதி ஆயிட்டாங்க. நான் இங்க உங்க யாரு கூட சண்டை போறதுக்காக வரல, உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்றதுக்காக தான் வந்தேன். என் அப்பா அம்மாவன்னா நீங்க ஈஸியா தோக்கடிச்சிக்கலாம், பட் நீங்க என்னைய தோக்கடிக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டம். என் வழியில குறுக்க வரணும்னு மட்டும் நீங்க யாரும் நினைக்காதீங்க. என்னடா விட்டா ஓவரா டயலாக் விட்டுக்கிட்டே போறா அப்படின்ட்டு நம்ம ஜெனோசாமா கடுப்பாயிட்டா. அப்படி இன்னொரு பக்கம் நம்ம மிகோசானை அட்டாக் பண்ண போயிட்டாங்க. ஆனா நம்மளுடைய இவர் இருக்கா, அப்படி நம்மளுடைய கோகு இல்ல கேக்கராட் என்ன பண்ற, அப்படி ஒரே கையில தடுத்துட்டா. அப்படி இவன் உண்மையிலே சாதாரணமானவே இல்லை, இவனுக்குள்ள எவ்வளவு பவர்ஃபுல்லான பவர் இருக்குன்னு, ஒரு பவர்ஃபுல்லான ஏஞ்சலோடைய அட்டாக்கை ஒரே கையில தடுத்துட்டான். இவன் ரொம்பவே பவர்ஃபுல்லானவனா தான் இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாரும் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இவன் ஏஞ்சல் லெவலுக்கும் மேல இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிய வருது. அதாவது நம்ம ஜெனோசாமாவுக்கு ஈக்குவலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஜெனோசாமாவே மிஞ்சிற அளவுக்கு பவர் இவன்கிட்ட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம மிக்கோனும் பயங்கர ஷாக்ல தான் இருக்காங்க, இவங்கிட்ட இவ்வளவு பவர் இருக்கும் அப்படின்ட்டு நானே எதிர்பார்க்கல அப்படின்ட்டு ஒரு ஷேக்லயும் தான் இருக்காங்க. ஸோ அவன் கூட இனிமேல் நம்மளால சண்டை போட முடியாது, சண்டை போட்டாலும் நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அவங்களே பின் வாங்கிடுறாங்க. இதை நம்ம பின் வாங்குறாங்கன்னு சொல்லலாம், இல்லை ஜகா வாங்குறாங்கன்னு சொல்லலாம். திருப்பியும் போய் உட்காந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி அப்படியே பிட்ட போட்டுக்கிட்டு திரியிறாங்க. நீ அசிங்கப்பட்டாலும் உன் மூசியில மண் ஒட்டக்கூடாதுன்னு நினைக்கிற பத்தியா, அந்த இது எனக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கேக்கராட் அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்படி நம்மளுடைய மீக்கன் இவனை பத்தி சொல்றாங்க, இவன் உண்மையிலே ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பான், இவனை எதிர்க்கிறதுன்றது நமக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இவன் ஒரு ஏஞ்சலுக்கும் ஒரு சூப்பர் சைன் கார்டுக்கும் பறந்தவன், ஸோ அதனால இவனுடைய பவர் லெவல் எவ்வளவு இன்கிரெடிபிளா இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க ஜெனோசாமா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்மளுடைய கோகோ காமிக்கிறாங்க. நம்ம கோகோ தனியா இருக்கா. அப்படி இப்ப ஜெனோசாமா பேலஸை விட்டு வந்துட்டா. அப்படி அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சு ஒரு வழியா எப்படியோ கோகோ
அளவுக்கு தப்பிச்சிட்டா அப்படி. அப்பதான் நம்மளுடைய மீக்கன் திருப்பியும் நம்மளுடைய கோகு வந்து மீட் பண்றாங்க. சாரி, கோகுன்னு சொல்லியிருக்கேன், நம்ம கேக்ராட்டை வந்து மீட் பண்றாங்க. நான் ஜெனோசாமா கிட்ட உங்க கூட இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் வச்சுக்க கூடாது, நீ ரொம்ப பவர்ஃபுல்லானவன் அப்படின்றத பத்திலாம் சொன்னேன். பட் ஜெனோசாமா கேட்கவே இல்லை. உன்னை போட்டு தள்ளணும் தான் இன்னமும் அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால நான் உன் பக்கம் வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, எதுக்காக நீ என் பக்கம் வரணும்னு முடிவு பண்ணிருக்க அப்படின்னு நம்ம கேட்கறாட்டும் கேட்க, ஏன்னா நான் ஜெனோசாமாவை போட்டு தள்ளிட்டேன் அப்படின்ட்டு நம்மளுடைய நியன்சி நம்மளுடைய மீக்கன் பயங்கரமான ஒரு பிட்டை நம்மகிட்ட நம்ம கோகுக்கிட்டே போடுறாங்க. என்னடா நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம கேட்கறாட்டும் கேட்குற, அப்படி என்ன சொல்ற, நீ எப்படி ஜெனோசாமாவை கொல்ல முடியும் அப்படின்னு கேட்க, நான் அவரை கொல்ல முடியும், என்னால் அவரை கொல்ல முடியும். ஸோ அவரை கொன்னதுக்காக என்னை தேடி வருவாங்க. ஸோ நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்ட்டு நம்ம கோகு கிட்ட அடைக்கலம் தேடி வந்திருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டைசிங்கனும் நம்ம மீக்கனும் என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு ரகசியமாகவே இருக்குது. பட் கூட்டு கலவானிங்க ஏதோ ஒரு பிளானாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பிளானு என்ன கருமம் தான் எனக்கும் சத்தியமாக இப்போ வரைக்கும் தெரியல. பட் இந்த பிளான் நம்ம கோகுவை போட்டு தள்ளுற ஒரு பிளானாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் இது நம்ம கோகு நம்புவாரா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல. ஸோ இப்போ நம்ம கோகு சூப்பர் சென்டரை பார்க்கறதுக்காக எங்கே வந்திருக்காரு, நம்ம வீரஸோடைய பிளானட்க்கு வந்திருக்காரு. நம்மளோட ஏஞ்சலான நம்ம வீஸ் கிட்ட இந்த ஹெல்ப்பை கேட்கலாம்னு வந்திருக்கா. அப்படி வீஸ் கிட்ட நம்மளோட சூப்பர் டிராகன் பாலை கலெக்ட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் கேட்கறதுக்காக நம்மளோட இவருடைய பேரை சொல்கிற. அப்படி மீரஸோடைய பேரை கேட்டதுமே நம்மளோட வீஸு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிற. அப்படி சூப்பர் டிராகன் பால் தானே, அதை ஹெல்ப் எடுக்கிறதுக்கு நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, பட் அதுக்கு முன்னாடி என்னுடைய லாடான டிஸ்ட்ராயரான நம்மளுடைய வீரஸையும் கூப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் தூக்கத்திலேருந்து எழுப்புறாங்க. எந்திரிச்ச உடனே மனுஷன் பொட்டு வெடி வெடிக்கிற மாதிரி இருக்கிற எல்லா பக்கமும் தன்னுடைய பவரை விடுறா. அப்படி அதில் ஒரு பவர் நம்மளோட கேக்கராட்டை நோக்கி வர. பட் அதை ஈஸியாக அழிச்சிட்றா. அப்படி நம்மளுடைய கேக்கராட்டு நம்ம கேக்கராட்டோடைய பவர் தான் இன்ஃபினிட்டி லெவல் ஆச்சு, அவனால பண்ண முடியாதுன்ற விஷயமே கிடையாதுன்ற மாதிரி தான் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஸோ ஒரு இன்க்ரெடிபிளான ஒரு எனர்ஜியை உணர்ந்த நம்மளுடைய வீரஸ் இருக்கா. அப்படியே அவர் பயங்கரமா வேர்த்து உருத்திடுச்சு. யார் இவன் இந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான், இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மோட்டெல்லாம் நான் என் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல. மயிலார் இவன் எனக்கு வேண்டப்பட்டவன் தான், இவனுக்காக நாங்கள் ஒரு உதவி செய்யலாம்னு இருக்கேன், அதுக்காக தான் உங்களையும் கூப்பிட்டோம். நம்ம கிட்ட உதவி கேட்க வந்தவனுக்கு உதவி செய்யணும்ல அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் நம்ம வீரஸ் இவனை பார்த்து பயங்கரமா பயப்படுறா. அப்படி இவனுடைய பவர் லெவலை பார்த்துறாருல. ஆனா இவனுடைய பவர் லெவல் ரொம்ப இன்க்ரெடிபிளா இருக்கே, எப்படி இவ்வளவு லெவல் பவரை இவன் வச்சிருக்கான், என்னை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பான்னு நினைக்கிறேன். முதல்ல யார் நீ அப்படின்ட்டு நம்மளுடைய வீரஸும் ஒரு பக்கம் கேட்க, நான் காடஸஸ் ஆன சீரஸ்க்கும் அதே சமயத்தில் சூப்பர் சைன் காடான பேடாக்கும் பிறந்தவன் அப்படின்னு சொல்ல, அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜெனோசாமாவோடைய பேலஸை காமிக்கிறாங்க. நம்ம ஜெனோசாமா பேலஸில் யார் இருப்பா, நம்ம ஜெனோ தான் இருப்பா. அப்படி எப்படி சீரஸும் இந்த பேடாக்கும் நமக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ நமக்கு ஒரு புது பிரச்சனை வந்துருச்சு. அதுதான் அந்த சயன், அதாவது அவனை சயன்னு சொல்கிறதா இல்லை டெஸ்டாயர்னு சொல்கிறதானே தெரியல, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான், பவர்டாக இருக்கான். நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அவனை அழிச்சாகணும் அப்படின்ட்டு நம்மளோட இவர் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி நம்ம ஜெனோசாமா எப்படி அவங்க ரெண்டு பேர்த்த அழிச்சோமோ அதே மாதிரி தான் இவனையும் அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா ஏஞ்சல்ஸ் அண்ட் டெஸ்டாயர்ஸ் அதே சமயத்தில் நம்ம கிராண்ட் பீஸ்ட் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்மளோட இவருக்கு அப்படியே ஜெனோசாமா தான் எல்லாத்தையும் லீட் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேருந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுது, இப்போ ஒரு பெரிய சண்டையே நடக்க போகுதுன்ற ஒரு விஷயம் மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. இன்னொரு பக்கம் நம்ம கோகு எதுக்காக சூப்பர் டிராகன் பால்ஸை தேடுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. என்ன காரணத்துக்காக தேடுறாருன்னு தெரியல. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நமக்குள்ள பல கேள்விகள் பல மர்மங்கள்லாம் இந்த எபிசோட்ல இருக்கு. ஒரு பக்கம் நம்ம மிகோசன் என்ன சொல்றாங்க, நம்ம ஜெனோசாமாவை இவங்களே போட்டு தள்ளிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜெனோசாமா உயிரோட இருக்கா. அப்படி இவர் வேற வீரஸ் பிளானட்க்கு வந்து அப்படி நம்ம கோகு சொன்னதை கேட்ட நம்ம வீரஸும் ஏஞ்சலும் அதாவது நம்ம வீஸும் சேர்ந்துக்கிட்டு பயங்கரமான ஒரு ஷாக்கே ஏற்பட்டுச்சு அவங்க ரெண்டு பேருக்கும். அப்போ அந்த பவர்ஃபுல்லான சூப்பர் சைன் இன்ஃபினிட்டி அது நீதானா அப்படின்ட்டு கேட்க பயங்கரமான ஷாக்கு இவங்க ரெண்டு பேருக்கும். நீ ஒரு இன்ஃபினிட்டி லெவல் சைனா அப்படின்ட்டு நம்மளுடைய வீஸ் அவனை பத்தி சொல்ல, ஆமா உனக்கு தான் சூப்பர் சென்ட்ரான் அதாவது சூப்பர் டிராகன் பால் தான் தேவையப்படாது, எதுக்காக நீ சூப்பர் டிராகன் பால் கேட்குற அப்படின்ட்டு நம்மளுடைய இவர் கேட்குற. அப்படி வீஸ் அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் ஆனா நம்ம கேட்கறாட்டு அதை பத்திலாம் எதுவும் சொல்ல மாட்டா. அப்படி ஒருவேளை அவங்க அப்பா அம்மா திரும்பி வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாரோ என்னமோ அதுக்கு தான் கேட்க போறாருன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பவர்ஃபுல்லான சைன் நம்மளை தேடி எதுக்காக வந்திருக்கா, நம்ம ஹெல்ப்பை எதுக்காக கேட்குறாங்க, பார்த்தாலே வேறமா இருக்கு, எப்போனாலும் நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு கீழியில் கிடக்குறாங்க. பட் நம்ம கேட்கறாட்டு இருக்கா அப்படியே சூப்பர் டிராகன் பாலை எப்படியாவது கலெக்ட் பண்ணி தன்னுடைய விஷயம் கேட்டாகணுன்ற ஒரு போக்கில் இருக்கா. அப்படி அதே சமயத்தில் நம்ம மீகோ சான் அவங்க இருக்காங்களே, அவங்க பயங்கரமாக ஏதோ ஒரு பிளானாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன பிளான் போடுறாங்கன்றது ஒரு தெரியாத ஒரு கேள்விக்குறி. இவங்க போகிற பிளானில் நம்ம கேக்ராட் சிக்குவாரா இல்லையான்றதும் ஒரு பெரிய கேள்விக்குறி. பட் என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்த்து தான் ஆகணும். இவங்களும் ஒரு பவர்ஃபுல்லான ஏஞ்சல், நம்ம டைசிங்கன் லெவலுக்கு இருப்பாங்க, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஏஞ்சல். இந்த பக்கம் நம்ம வீஸ் நம்மளுடைய இவருக்கு அப்படியே கேக்ராட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறா. அப்படி ஓகே கேக்ராட், நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா சூப்பர் டிராகன் பால் யூனிவர்ஸ் 6 அண்ட் யூனிவர்ஸ் 7ல தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு யூனிவர்ஸ்குள்ள தான் இந்த ரெண்டு
2 சூப்பர் டிராகன் பால்ஸும் இருக்கு. ஸோ 2 சூப்பர் டிராகன் பால்ஸ்ல மொத்தம் 7 இருக்கு. அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் நம்மளுடைய ஜெனோசாமா பேலஸ் காமிக்கிறாங்க. அங்க இருந்து ஒரு வில்லன் தோன்றுகிறான். பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஜெனோசாமாவால அடைக்கப்பட்ட ஒரு வில்லன் தான் இவன். இப்போ நம்ம கேக்ராட்டை அழிக்கிறதுக்காக இந்த ஒரு வில்லனை ரிலீஸ் பண்ணி விட்டு நீ இப்போ ஒருத்தவனை அழிச்சாகணும். ரொம்பவே பவர்ஃபுல்லான சூப்பர் இன்ஃபினிட்டி சயன் அவன் கதையை மட்டும் நீ முடிச்சுட்டு வந்துட்டேன்னா உனக்கு நான் பெர்மனண்டான ஒரு விடுதலையை கொடுக்குறேன் அப்படின்ட்டு நம்மளுடைய ஜெனோசாமா வாக்க கொடுக்க அவனும் ஓகேன்னு சொல்றேன். என்டையர் மல்டிவர்ஸுமே திருப்பியும் பயங்கரமா ஷேக் ஆகுது. என்ன காரணம்னு தெரியல. நீங்க சொன்ன அந்த சூப்பர் சயன் இன்ஃபினிட்டி எங்க அவனை கூட நான் சண்டை போட காத்துக்கிட்டு இருக்கேன். அவனுடைய உண்மையான பேர் என்ன கேக்ராட் அப்படின்னு தானே நீங்க சொன்னீங்க. அவனை நான் கதையை முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்ட்டு நம்மளுடைய வில்லப்பாயில சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி ஸோ இவனால நம்மளுடைய கேக்ராட்டோடைய கதையை முடிக்க முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இவனுடைய பவர் லெவல் எப்படின்றது இன்னும் நமக்கு தெரியல. பட் நம்ம கேக்ராட்டோட சண்டை போட்டானா ஜெயிப்பானா தோப்பானான்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோட தான் இந்த எபிசோட முடிக்க போறோம்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம எபிசோட முடிக்கல. போன வாட்டி மட்டும் நம்ம ஜெனோசாமா களத்துல இறங்கினாலும் பட் இந்த வாட்டி நம்ம ஜெனோசாமா களத்துல இறங்கல. அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. அது என்ன காரணம்ன்றது நம்ம அடுத்த எபிசோட்ல தெரிஞ்சுக்குவோம். இது நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம மிக்கோசனான ஏஞ்சலும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் நடக்க போகுது அப்படின்றது அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. ஸோ நம்ம கோகு கூட சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம வீரஸ்க்கு ஜெனோசாமாவை நம்மளுடைய மிக்கோசன் கொண்டுட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதும் இன்னமும் பீதி ஆயிட்டா. அப்படி மனுஷன் கவலைப்படாதீங்க வீரஸ், எத்தனை பேர் வந்தாலும் அவங்க கூட நான் சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கோகு அதாவது நம்மளுடைய கேக்ராட் சண்டையில இறங்குறா. அப்படி இதெல்லாம் ஒரு சண்டையா? இதை விட பயங்கரமான சண்டையெல்லாம் நாங்க பார்த்துருக்கோம். எந்த அளவுக்கு என் பவர் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்கடா அப்படின்ட்டு வேற லெவலில் வெறித்தனமா சண்டை போடுறா. அப்படி எவன் வேணாலும் வாங்க, எத்தனை பேர் வேணாலும் வாங்க, ஆனா நான் அடிக்கிற அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம கோகு அதாவது நம்ம கேக்ராட் அடிக்கடி கோகுன்னே சொல்ல தோணுது. நீங்களாம் வேலைன்னு வந்துட்டாண்டா தான் வெள்ளைக்காரன், நான் சண்டைன்னு வந்துட்டாலே வெள்ளைக்காரன் அப்படின்னு சொல்ல ஒரு பக்கம் நம்ம வீரஸ்க்கு ஷாக்கு. அப்படியே இந்த ஷாக்ல பொழந்துக்கிட்டு இருக்கு. நம்ம கோகு பவர் அப் பண்றா. அப்படி பவர் அப் பண்றதுல பயங்கரமான ஒரு பேரழிவே ஏற்படுது. நம்ம கோகுவோடைய பவரால இந்த என்டையர் யூனிவர்ஸே பயங்கரமா எக்ஸ்ட்ராமினேட் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வில்லப்பாயிலும் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டா. இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஹீரோவை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதோட நம்ம கேக்ராட் நேரத்துல இன்னும் பவர் அப் பண்ணி இருக்கிற எல்லா இடத்தையும் பயங்கரமா சேதப்படுத்தி விட்டானா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து என்ன ஆக போகுது? நம்மளுடைய கோகு அதாவது நம்மளோட கோகுன்ற பாருங்க கேக்ராட் இருக்கு. அப்படியே அவனுடைய பவர் லெவல் இன்னமும் இன்க்ரெடிபிளா ஆகுமா? இதை நம்ம ஏஞ்சல் மீகோசானும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கோகுவோடைய பவர் லெவல் எந்த அளவுக்கு இன்க்ரெடிபிளா இருக்குன்ற விஷயத்த அப்படின்ட்டு நம்ம ஜெனோ ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம வீரஸோடைய பிளானட்ல ஒரு பயங்கரமான ஒரு சண்டையை போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய வில்லப்பயல்களும் பயங்கரமா சும்மா இல்லை, அவங்களும் பவர்ஃபுல்லா இருக்காங்க. நம்மளுடைய கேக்ராட்டும் ஒரு பக்கம் பவர்ஃபுல்லா இருக்கான். நம்ம வீரஸோடைய பிளானட்ல பாதி அழிச்சிட்டான். அந்த பிளானட்டே பாதியா தான் இருந்துச்சு, அந்த பாதியில மீதி அழிச்சிட்டான். நம்மளுடைய கேக்ராட் தக்காளி மாஸ் காமிக்கிற அப்படி வேற லெவல்ரா வெறித்தனாண்டா அப்படின்ட்டு பவர்ஃபுல்லான ஒரு ஃபார்ம்ல நிற்கிறா. அப்படி இதனால நம்ம வீரஸோடைய பிளானட் தான் முக்கால்வாசி தேஞ்சி துரும்பா போயிடுச்சு. பாவம் நம்ம வீரஸ் எப்படி ஒரு மோட்டலால இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்க முடியுது என்னால நம்பவே முடியல. இதை பார்த்து நம்ம வீரஸ் மட்டும் இல்ல வீஸ் மட்டும் இல்ல அதே சமயத்துல இருக்கிற எல்லாரும் நம்ம வில்லப்பாயில இருந்து நம்மளுடைய ஜெனோசாமா வரைக்கும் பயங்கரமான ஷாக்கு. வரப்போற எல்லாரையும் நம்மளுடைய கேக்ராட்டால பொழந்து கட்ட முடியுமா? இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கானே. இவனுடைய வரலாறு இவனுடைய சைத்தான் தான் என்ன சூப்பர் சைன் இன்ஃபினிட்டி மோட்ல எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கான். வீரஸோடைய பிளானட்டை சும்மா நொறுக்குற அளவுக்கு பவரை வேற லெவல்ல வெறித்தனமா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுடைய பவர் லெவலுக்கு எல்லையே இல்லடா அப்படின்ற மாதிரி வேற லெவல்ல நொறுங்குது. அந்த பிளானட் செதறுது பதறுது கதறுது. வீரஸே பீதி எறையற. அப்படி இவன் நம்ம பிளானட்டை அழிக்காம விட மாட்டான் போல இருக்குன்ட்டு இது எல்லாத்தையும் நம்மளுடைய மிக்கோசனும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு இந்த அளவுக்கு பவர் இருக்குன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய கோகுவும் ஒரு பக்கத்துல பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். சாரிப்பா இவன் பேர் கோகு இல்ல கேக்ராட், இருந்தாலும் நம்ம கோகுனே கூப்பிடலாம் தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம கோகு என்ன சொல்ற அப்படி மிக்கோசன்ட்டு இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம மிக்கோசன் போக மாட்டேன்றாங்க. நான் உன்னுடைய பாதுகாப்புக்கு தான் சொல்றேன், நான் உயிரோட இருப்பேனா இல்லையான்றது தெரியல, இந்த பேட்டில் ரொம்பவே கடுமையா இருக்கும் அப்படின்ட்டு நம்மளுடைய கேக்ராட் சொல்றா. அப்படி அதாவது நம்ம கோகுவும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு பவர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிட்டு சண்டைக்கும் தயாராகிறா. அப்படி இன்னொரு பக்கம் நம்ம கோகுவோட எதிரியும் வந்துட்டான். சும்மா கோகு அவன் கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறான். வேற லெவல்ல அல்ட்ரா இன்ஸ்டன்ட்டை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். எடுத்தெடுப்புலேயே அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஃபார்ம் எடுத்துட்டான். இருந்தாலும் வந்திருக்க வில்லங்க நம்ம கோகுவோட பவர்ஃபுல்லா இருக்கான். அவன் கோகுவே பயங்கரமா அட்டாக் பண்ணிடுறான். ஏ கோகு நீ தான் அந்த கேக்ராட் அதாவது
சூப்பர் சைன் இன்ஃபினிட்டின்னு சொல்லி பயப்படுற ஆள் நீதானா அப்படின்ட்டு நம்மளுடைய வில்லப்பைய கேட்குறான். யாரா இந்த வில்லப்பைய அப்படின்னு ஒரு கேள்விக்குறி நம்ம எல்லாரும் எழும்போம். இதே கேள்விதான் நம்மளுடைய கோகுக்கு எழுந்துச்சு. யாரா நீ எதுக்காக என் கூட சண்டை போட வரேன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க, இவன் கூட சண்டை போட இந்த பவர் பத்தாது இன்னும் பவர் அப் ஆகலான்ட்டு பயங்கரமா பவர் அப் ஆகிறா. அப்படி அல்ட்ரா இன்ஸ்டன்ட்ல சூப்பர் சைன் 3 ஃபார்ம் வருதா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஃபார்ம் எடுத்துட்டா. அப்படி ஸோ பவர்ஃபுல்லான ஃபார்ம் எடுத்தாச்சு. இனிமே என்ன சண்டை தான், சும்மா சண்டை தக்காளி தாறு மாதிரி தக்காளி சோறுன்ற மாதிரி தான் வேற லெவலில் வெறித்தனமா சண்டை போட்டுக்கிட்டு அப்படி நம்மளுடைய கோகு. இவங்க போடுற சண்டையில நம்ம பீரஸோடைய பிளானட் மொத்தமே சுக்கா நொறுங்கி போயிடுச்சுன்னே சொல்லலாம். மொத்தமா இருந்த இடம் தெரியாத அளவுக்கு ஆக்கி விட்டாங்க. நம்ம வெளில போயிடும் நீ பவர்ஃபுல்னு ஒத்துக்கிறேன், ஆனா நீ ஏன் அளவுக்கு பவர்ஃபுல் இல்லை, என்னோட நீ பவர் கம்மியான லெவல்ல தான் இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்மளுடைய கோகுவும் இதை பத்திலாம் எதுவும் கவலைப்படாம பயங்கரமான ஒரு சண்டையில தான் ஈடுபடுற. அப்படி நான் உன்னோட பவர்ஃபுல்லானவே அப்படின்றத பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி ஆனா நம்ம வில்லப்பயலுக்கு பயங்கரமான பவரா, எந்த அளவுக்கு பவர்னா அவனுடைய பவர் லெவலுக்கு ஒரு ஈடே இல்லை போல இருக்கு. அதாவது ஒரு எண்டிங்கே இல்லாத அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கான்னா வச்சுக்கோங்களேன். அப்பதான் நம்ம கிராண்ட் பீஸ்டும் என்ட்ரியை கொடுக்குறா. அப்படி இங்க என்னடா நடக்குது, இவ்வளவு பயங்கரமான சண்டை, இவன் எப்படா வெளியே வந்தான் அப்படின்ட்டு தான் நம்ம கிராண்ட் பீஸ் கேட்கிறா. அப்படி யாரா இவன் அப்படின்னு பார்த்தோம்னா அதே டவுட் நம்ம மிக்கோசனுக்கும் இருக்கு. இவன் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம ஜெனோசமாவால கீழே அடைக்கப்பட்டவன். இவனும் ஒரு காலத்துல டிஸ்ட்ராயரா இருந்து அதுக்கப்புறம் இவன் பண்ண தப்புகளை எல்லாத்தையும் வச்சு இவனுக்கு மொத்தமா எக்ஸ்டர்மினேட் பண்ணி விட்டாங்க. ஓ உன்னை சீல் பண்ணி வச்சுட்டாங்களா, அதனாலதான் இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் வெறி கொண்டு வந்திருக்க போல இருக்கு அப்படின்னு நம்மளுடைய கேக்கராட் கேட்க. ஆமா கேக்கராட், பட் என்னுடைய பவர் லெவலை குறைச்சி இட போடாது. என்னுடைய பவர் லெவல் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்றது உனக்கு சத்தியமா தெரியாது. என் பவருக்கு ஒரு எண்டே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு வில்லத்தனத்திலேயே பயங்கரமான வில்லத்தனத்தை காமிச்சுக்கிட்டு அப்படி நம்ம வில்லப்பைய. இன்னொரு பக்கம் நம்ம கேக்கராட் என்ன சொல்ற, அப்படி நான் உனக்கு சளைச்சவே இல்லை, உன் கூட சண்டை போடுறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன், வாடா ஒத்தை கொத்த மோதி பாத்துருண்டா அப்படின்ட்டு நம்மளுடைய கேக்கராட்டும் சண்டையில ஈடுபடுறா. அப்படி பயங்கரமான ஒரு சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல சண்டை போடுறாங்க. இவங்க போடுற சண்டையால இருக்கிற இடம்லாம் தான் நொறுங்குது, செதறுது, பதறுது, கதறுதுன்ட்டு பயங்கரமான நம்ம டயலாக்கே பேசலாம். அந்த அளவுக்கு பயங்கரமா சண்டை போடுறாங்க. இவ்வளவு பவர்ஃபுல்லானவனை அழிக்கணும்னா நம்ம சூப்பர் சைன் இன்ஃபினிட்டி தான் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் தோணுது, நமக்கும் தோணுது. ஆனா நம்ம கேக்கராட்டுக்கு தோணுது. பட் பயபிளைக்கு அதுல தாங்க ஒரு பிரச்சனை. அது என்னன்னா 25 செகண்ட் வரைக்கும் தான் நம்மளுடைய சூப்பர் சைன் இன்ஃபினிட்டி அவனால யூஸ் பண்ண முடியும், அதுக்கு மேல அவனால யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால பயங்கரமான ஒரு யோசனையில இருக்கிறா. அப்படி நம்மளுடைய கேக்கராட் ஒரு பக்கம், இவன் வேற நம்ம கேக்கராட்டை போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் நடக்க போது, நம்ம கேக்கராட் ஜெயிப்பாரா தோப்பாரான்ற ஒரு கேள்விக்குறியில தான் இப்ப நம்ம கதையில நிக்கிறோம். அடிக்கடி கேக்கராட்டு கோகுன்னு மாத்தி மாத்தி பேசுறேன். ஸோ குழம்புலேன்னு நான் நம்புறேன். நம்ம வில்லனும் நம்மளுடைய இவரை பார்த்து கோகுவை பார்த்து வேற லெவல்ல வெறித்தனமான டைலாக்லாம் விடுறான். நீ ஒரு பவர்ஃபுல்லானவனா இருக்கலாம், ஆனா என் அளவுக்கு நீ பவர்ஃபுல்லா இல்லைன்றது தான் உண்மையிலே உண்மை. நான் பல வருஷமா வாழ்றேன், நீ இப்ப வந்து சொல்லலாம் உன்னால என்னை தோக்கடிச்சிட முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இந்த பக்கம் நம்ம மிக்கோசன் கோகு எப்படியாவது தப்பிச்சு வந்துரு, வா நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம வில்லப்பா என்ன சொல்றான், அதுக்கு வாய்ப்பே இல்ல ராஜா, வாய்ப்பு சத்தியமா இல்ல. ஒண்ணு இவன் என்னைய தோக்கடிக்கணும், இல்லட்டா இவன் சாகணும், இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்றான். என்னடா இது உன்னோட பெரிய ரோதனையா போச்சா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம வில்லப்பைய நம்மளோட கோகு விடமாட்டான்றது மட்டும் நல்லா புரியுது. வா கோகு என் கூட சண்டை போடு, என்னை தோக்கடிச்சு காமி, உன்னுடைய பவர் லெவல் எவ்வளோன்றத நானும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். உனக்கு அடி வாங்கணும்னு அவ்வளோ ஆசையா இருக்குன்னா நானும் ரெடியா தான் இருக்கேன், உன்னை எப்படியாவது நான் அழிச்சே தெரியும் அப்படின்னு சொல்ல. கோகு உன்னால அவனை அழிக்கவே முடியாது, ஏன்னா அவன் ரொம்பவே பவர்ஃபுல்லானவன், ஆனா நான் அதை விட பவர்ஃபுல்லானவன் அப்படின்ட்டு நம்ம கோகு ஒரு பக்கம் கெத்தா டைலாக் விடுறான். இது எல்லாத்தையும் வேடிக்கை பாக்குறாங்க நம்ம மிக்கோசனு. ஸோ அடுத்து என்ன தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஆப்பை பத்தி பார்த்துடலாம். இந்த ஒரு ஆப் பேர் ஜெம்கேலா. இந்த ஒரு ஆப்பை வச்சு நம்மளால ஆன்லைன்ல மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதுவும் நம்ம ஏர்ன் பண்ற மணி டாலர் கணக்கில் ஏர்ன் பண்ணலாம், அதே சமயத்தில் ஈஸியாகவும் வித்ராவும் பண்ணிக்கலாம். இதுல கொடுத்துருக்க டாஸ்கையும் கேம்ஸையும் மட்டும் முடிச்சாலே போதும், நம்ம ஈஸியா மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். என் ஃப்ரெண்டும் இந்த ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி நிறையவே ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த ஒரு ஆப்ல நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் போட தேவையில்ல, அதே சமயத்துல நீங்க எந்த ஒரு அமௌண்ட் கட்டணும்ன்ற அவசியமும் கிடையாது, டோட்டலி ஃப்ரீ தான். இதுல கொடுத்துருக்க டாஸ்க்ஸ் மட்டும் பண்ணாலே நீங்க மாசத்துக்கு எப்படியும் ஒரு $10 வரைக்கும் சம்பாதிச்சிடலாம். ஏன் அதுக்கு மேல கூட ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அதுக்கான பெர்மனன்ட் ப்ரூஃப் தான் இது. நீங்களும் ஆன்லைன்ல மணி ஏர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு ஆப்பை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள ஸ்ட்ரெயிட்டா போயிடலாம். நம்ம கோகுவோட தன்னம்பிக்கையை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட ஒரு பக்கம் மிக்கோசன், அதே சமயத்துல நம்ம வில்லப்பாய பயங்கரமான ஒரு பிட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம கோகுவும் அந்த பிட் எல்லாத்தையும் பயங்கரமா கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் போட்டு தாளிச்சு எடுத்துருவான்
கொல்லலாம் போலுக்குன்னு நினைக்கிறக்குள்ளதான் நம்ம கிராண்ட் பீஸ்ட் நடுவில் வந்து மூக்க நுழைக்கிறா. அப்படி உன்னை யார் அந்த சீல்லேருந்து ரிலீஸ் பண்ணது அப்படின்ட்டு நம்மளுடைய கிராண்ட் பீஸ்ட் ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. யாரா இவன் பார்த்தா நம்மளுடைய கிராண்ட் பீஸ்டோடைய பிரதராமா இவன். நான் உன் தம்பின்றத கூட பார்க்காம நீ என்னை அடைச்சி வச்சுட்டே டைசிங்கன். நீ அடைச்சி வச்சது கூட பரவாயில்ல, என்னை பார்க்கணும்னு உனக்கு எப்பயுமே தோணுனது இல்லை. என்னை பார்க்கறதுக்காக கூட நீ வரவே இல்லை அந்த இடத்துக்கு. நான் ஒரு டீமனா மாறினதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லி பவரை பயங்கரமா ரேஸ் பண்ண என்டையர் மல்டிவர்ஸே ஷேக் ஆகுறது மட்டும் இல்லாம பயங்கரமா ஒரு பேரழிவே ஏற்படுது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்மளுடைய கோகு, அதாவது நம்ம கேகராட் இருக்கா, அப்படி இல்லை என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னு வைங்களேன். இப்போ எனக்கு வேற வழி இல்லை. இப்போ நான் சூப்பர் சையன் இன்ஃபினிட்டி பவரை யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் என்னால் 25 செகண்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. எப்படியாவது அதுக்குள்ளே இவனை நான் அட்டாக் பண்ணியே தீரணும், இல்லைன்னா அவ்வளோதான் உண்டகஞ்சி வாங்க வேண்டியதான் அப்படின்ட்டு நம்ம கோகு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு கீழே இந்த மாதிரிலாம் ஒரு பிளானை போட்டா. அப்படி பிளான் போடுறதுக்குலாம் நம்ம கேகராட்டுக்கு சொல்லியா தரணும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் நம்ம எல்லாருக்கும் எழும்பும். கோகு தான் ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் மைண்ட் ஆச்சு, ஆனால் வெளியே காமிச்சிக்கிறது இல்லை. ஸோ சொன்னபடி நம்ம கேகராட் இருக்கா அப்படி இல்லை வேற லெவலில் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறா. அப்படி சூப்பர் சைன் இன்ஃபினிட்டி மோடுக்கு மாறணும்னா எவ்வளோ லெவலில் பவரை இன்க்ரீஸ் பண்ணணும், ஒன்று அழிக்கிறதுக்காகவே புது ஃபார்ம் எடுக்கிறேன்டா அப்படின்ட்டு நம்மளுடைய கேகராட் தாறு மாறா பதில் சொல்கிறா. அப்படி வேற லெவலில் சீன் ஆகுது. ஸோ என்னதான் நடக்குது, இவன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுவானா மாட்டானா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அதே சமயத்தில் என்டையர் மல்டிவர்ஸுமே பயங்கரமான ஷேக் ஆக ஆரம்பிக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு, நான் தான் என் கேகராட்டு அப்படின்ட்டு நம்மளோட கேகராட்டு பயங்கரமான பவர் லெவலை இன்க்ரீஸ் பண்றா. அப்படி இதை பார்க்குற மிக்கோசனுக்கு அல்லு கிளம்பிடுச்சு. என்னடா இவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பான்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான்லாம் பிறந்த உடனே இந்த மல்டிவர்ஸே ஷேக் பண்ண வேண்டாம். அப்பதான் நம்மளுடைய இவர் கிராண்ட் பீஸ்டாக ஒரு விஷயம் கேட்குறான், அவரும் நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டா. அப்படி இதை விஷன்னு சொல்ல முடியாது, ஒரு கண்டிஷன் மாதிரி வச்சுக்கலாம். அது என்ன கண்டிஷன்றதை இந்த ஃபைட்டோடைய கடைசியில் சொல்றேன். நம்மளோட கேகராட் இருக்கா அப்படி இன்னமும் பவர் லெவலை இன்க்ரீஸ் பண்ற. அப்படி வேற லெவலில் வெறித்தனமா போகுது. இந்த சண்டையோட முடிவு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் நம்ம கேகராட் ஜெயிப்பாருன்ற ஒரு நம்பிக்கை என் மனசுக்குள்ள இருக்கு. உங்க மனசுக்குள்ள இருக்கா இல்லையான்றது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. கோகுவோடைய பவர் லெவலை பார்த்து இந்த என்டையர் மல்டிவர்ஸே கொஞ்ச நேரத்தில் ஸ்டன் ஆயிருது. இந்த பவர் உண்மையிலேயே வித்தியாசமா தான் இருக்கு, ஆனால் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. எப்படி உன்னால இந்த மாதிரி ஒரு பவர் லெவலை ரீச் பண்ண முடிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல. பட் நீ எவ்வளோ பெரிய பவர் லெவலுக்கு போனாலும் சரி சயன், உன்னால என்னை தோக்கடிக்கவே முடியாது அப்படின்ட்டு கெத்தா சொல்ற. அப்படி நம்ம வில்லன், உனக்கு என்னை பத்தி தெரியாதுல, நான் ஒரு பாதி டிஸ்ட்ராயருக்கும் ஒரு பாதி சயனுக்கும் பிறந்தவன். என்னுடைய பவர் லெவல் பிறக்கையிலே ரொம்ப இன்க்ரெடிபிளா இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்ல, போடா நீ எல்லாம் பொடி பையன், நான் என்ன பண்ணேன்றதை கேட்டேன்னா நீ மறந்துடுவ அப்படின்ட்டு சொல்ல ஒரு பிளாஷ்பேக் போகுது. நம்ம ஜெனோசமா ஒரு வில்லனை ரிலீஸ் பண்ணியிருப்பா அப்படின்னு நம்ம கோகு கூட சண்டை போட. பட் வேற ஒரு வில்லனும் சேர்ந்து அவனோட ரிலீஸ் ஆயிட்டான். நீ என்னத்துக்குடா வெளியே வந்த, ஒழுங்கு மரியாதை உள்ள ஓடிடு அப்படின்னு சொல்ல. ஆனா அவன் ஓட மாட்டேன்னு சொல்ல. சரி நீ கோகுவை போய் அழி அப்படின்ட்டு சொல்ல. சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. கோகுவை மட்டும் இவன் போட்டு தள்ளிட்டானா இவனை நான் வெளியே விடுறேன் அப்படின்னு சொல்ல. பட் நம்ம பயப்புல என்ன பண்ணிட்டான், இந்த கண்டிஷனுக்கு ஓகே சொல்லாம நம்ம பையன் என்ன பண்ணிட்டான், வில்லத்தனத்திலேயே ஒரு வில்லத்தனத்தை போட்டாங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு நீங்க கேட்கலாம். வேற என்ன, நம்ம பயப்புல நம்மளுடைய ஜெனோசாமாவே போட்டு தள்ளிட்டான். அட பாவிகளா என்னடா நடக்குது, ஜெனோசாமாவே போட்டு தள்ளிட்டானா? ஆமா, ஜெனோசாமாவே பயப்புல வெறித்தனமா கொண்டுட்டான். இதனால ஜெனோசாமா தான் எல்லாரையும் எக்ஸ்டர்மினேட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பட் பயப்புல நம்ம ஜெனோசாமாவே எக்ஸ்டர்மினேட் பண்ணிட்டானா பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பான்ட்டு. இப்படி ஜெனோசாமாவை போட்டு தள்ளனால இந்த என்டையர் மல்டிவர்ஸே ஒரு வீக்கான மல்டிவர்ஸா மாறிடுச்சு. பட் அதை பத்தியெல்லாம் நம்ம வில்லப்ப எந்த ஒரு கவலையும் படாம ஈஸியா போட்டு தள்ளிட்டா. இது எல்லாம் தெரிஞ்சே போட்டு தள்ளினா பாத்துக்கோங்க மல்டிவர்ஸ் வீக்கா இருக்கிறதுல எந்த ஒரு தப்பு இல்லை அப்படின்ட்டு நம்மளோட பயப்புல இப்ப பிரசட்ல சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி நம்மளோட கேக்கராட்டுக்கிட்ட, நீ எவ்வளவு பவர்ஃபுல்லா வேணாலும் இருந்துக்கோ, பட் உன்னால என்னை தோக்கடிக்கவே முடியாது அப்படின்ட்டு சொல்ல. பாவங்க நம்ம ஜெனோசாமா மனுஷன் என்னவன் நல்லனா கெட்டவனா அப்படின்னு கூட தெரியல. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஃபைட்டுக்கு கொஞ்சம் ரீச் பண்ணிடுவோம். ரெண்டு பேரும் பயங்கரமான ஒரு ஃபைட்டையும் போட்டு கொடுக்காங்க. நம்மளோட கேக்கராட் இப்போதான் இன்ஃபினிட்டி லெவலில் யூஸ் பண்ணுவானா அப்படின்ட்டு நீங்க எல்லாரும் எதிர்பார்ப்பீங்க. ஸோ நீங்க எதிர்பார்த்தபடியே நம்ம பயவுல பயங்கரமா பவரை ரைஸ் பண்ண எந்த அளவுக்கு பவரை ரைஸ் பண்றான்றது நீங்களே பாருங்க. இருக்கிற எல்லா இடமும் சதறுது பதறுது கதறுது. இந்த ரைமிங் வச்செல்லாம் விட்டுட்டு சும்மா வேற லெவல்ல ஏதாவது டைலாக் சொல்றா அப்படின்ட்டு நீங்க கேட்கலாம். பயபுல இன்ஃபினிட்டி சைனா மாறிட்டா. அப்படி வேற லெவல்ல தகாளி சொல்லிக்கிறாரு. பயங்கரமான பவர். இந்த பவரை வச்சு நம்ம வில்லனை ஒரே அடி தான் அவன் கிட்டத்தட்ட 10 பிளானட்டுகளை உடச்சுக்கிட்டு போயிட்டான். இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அட்டாக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க. சூப்பர் சைன் இன்ஃபினிட்டி பவர் உண்மையிலே ரொம்பவே வேற லெவல்ல தான் இருக்கு. பட் என்னன்னா ஒரு பிரச்சனைனா 25 செகண்ட் வரைக்கும் தான் நம்மளுடைய கேக்கராட்டால யூஸ் பண்ண முடியும்ல. ஸோ அவரால் ரொம்ப நேரம் இருக்க முடியாது, ஒரு நிமிஷம் வரைக்கும் கூட இருக்க முடியாத காரணத்தால் அவர் பழைய நிலைமைக்கு மாறி விடுவார். பட் அந்த ஒரு 25 செகண்ட்ல என்டையர் மல்டி
யூனிவர்ஸையுமே ஷேக் பண்ண ஒரே ஆள்னா நம்மளுடைய கேக்கராட்டா தான் இருக்கும். ஸோ அப்படியே இந்த பக்கம் யூனிவர்ஸ் 6 காமிக்கிறாங்க. அங்கதான் நம்மளுடைய கிராண்ட் பீஸ் வந்திருக்கா. அப்படி எதுக்குடா வந்திருக்கான்னு தானே கேட்பீங்க. நம்மளுடைய கோகு ஆல்ரெடி நம்ம கிராண்ட் பீஸ் கிட்ட ஒரு கான்ட்ராக்டை போட்டான்ல, அது என்னடா கான்ட்ராக்ட் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதே தான் யூனிவர்ஸ் 6 சேர்ந்த டெஸ்ட்ராயரும் கேட்கிறா. அப்படி நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்தா சூப்பர் டிராகன் பாலை வச்சு தன்னுடைய அப்பா அம்மா வர வைக்கணும் தான் நம்மளுடைய கோகு ஆல்ரெடி ஆசைப்பட்டிருக்கா. அப்படி அதை தான் நம்ம இப்போ டைசிங்கன் நிறைவேற்ற போறாராம். ஸோ அதுக்கு தான் யூனிவர்ஸ் 6 டெஸ்ட்ராயரை கூப்பிட்டு அவரை வச்சு எல்லா டிராகன் பால்ஸையும் கலெக்ட் பண்ணலாம்ட்டு ஒரு ஐடியாவை பண்ணிட்டா. அப்படி நம்மளுடைய டைசிங்கன் இந்த பக்கம் நம்மளுடைய கோகுவோடைய பவர்ஃபுல்லான அட்டாக் எல்லாமே ஆஃப் ஆயிடுது. இவ்வளவுதான் பவரா அப்படின்ற நம்ம வில்லப்பைய கேள்வி பண்றா. அப்படி நம்ம கோகு இன்னொரு பக்கம் நார்மல் ஃபார்முக்கு வந்துட்டா. அப்படி இப்போ உன்னுடைய கதையை முடிக்க வேண்டியதான்ட்டு நம்ம வில்லனும் பயங்கரமா பவர் அப் பண்ண இந்த பக்கம் நம்ம டைசிங்கன் என்ன பண்றா. அப்படி சூப்பர் டிராகன் பாலை யூஸ் பண்ணி நம்ம சென்ட்ரான் கிட்ட விஷயம் கேட்க ஆரம்பிக்கிறா. அப்படி சீரியஸும் பேடாக்கு திருப்பி உயிர் தெளிந்து வரணும் அப்படின்னு கேட்க அந்த ஒரு விஷயம் நம்ம சூப்பர் டிராகன் பாலை யூஸ் பண்ணி சூப்பர் சென்ட்ரான் வந்துருச்சு. அதாவது விஷயம் தந்துருச்சு. நம்மளுடைய சீரியஸும் அதே சமயத்தில் நம்ம பேடாக்கும் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. சென்ட்ரானும் விஷயம் நிறைவேற்றி நம்மளுடைய சீரியஸையும் பேடாக்கையும் கொண்டு வந்துச்சு. ரெண்டு பேரும் வேற லெவலில் வெறித்தனமா ரீஎன்ட்ரியை கொடுத்து மாஸ் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்மளுடைய சூப்பர் சென்ட்ரானை காமிக்கிறாங்க. நம்ம சூப்பர் சென்ட்ரானா என்ன சொல்றா. அப்படி என்னுடைய வேலை முடிஞ்சிச்சு நான் கிளம்புறேன்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன் அப்படின்ட்டு கேட்கிறா. அப்படி ஆனா நம்மளுடைய இவங்க இருக்காங்களே மிக்கோசன் சென்ட்ரான் போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேட்கறாங்க. என்னடா விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கோகு எப்படி இருக்கான்றதான் ஒரு விஷயம் கேட்கறாங்க. நம்ம பயலும் சொல்றா. அப்படி நம்ம கோகுக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா பயங்கரமா அடிபட்டிருக்கு, ஆனா அவன் சீக்கிரமாவே குணமாயிருவான், அவன் இந்த உலகத்தையே அழிக்க பறந்தவன் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பிட்டுகளை போடுறா. அப்படி ஒரு சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கல என்னதான் நமக்கு தோணுதுன்னா ஒன்னும் தோணல. எல்லாரையும் குழப்பி விட்டு நம்ம சூப்பர் சென்ட்ரான எஸ்கேப் ஆயிட்டா. அப்படி நைஸ் எஸ்கேப். அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா யூனிவர்ஸே பயங்கரமா ஷேக் ஆகிட்டு இருக்கு. என்னடா நடக்குது, என்ன மேட்ரு அப்படின்ற ஒரு மேட்ரு ஒண்ணுமே நம்ம யாருக்குமே புரியல. என்னையா நடக்குது அப்படின்ட்டு நம்ம மிக்கோசனும் ஒரு பக்கம் வாய பொழந்து பார்க்க அந்த சமயத்துலதான் நம்ம சீரியஸ் சுட்டுறாங்க. என்னை அட்டாக் பண்ணி திருப்பி சாகடிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கே ஆடி அப்படின்னு கேட்க ஓவரா பேசினா வாயில அடிச்சு கொடுங்க. இந்த வாட்டி உன்னை போட்டு தள்ளுறதுக்காகலாம் வரல, உன்னுடைய பையனாலதான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல நம்ம பேடாக்கோ எங்க பையன் கேக்கராட்ட பத்தியா பேசுற, அவன் எப்படி இருக்கான், நல்லா இருக்கானா இல்லையா, அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்ற விஷயத்தெல்லாம் கேட்க அப்படியே இன்னொரு பக்கம் ஒரு சண்டை வேற பயங்கரமா நடக்குது. யாருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம கேக்கராட் பயவுளிக்கு அந்த வில்ல பயவுளிக்கு தான் இந்த மேட்ரு நம்ம மனுஷன் பேடாக் பயலுக்கு தெரிஞ்சிட என்னுடைய பையன் கூட யாருலயே சண்டை போடுறது, அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்ல அவன் பையன் கூட சண்டை போடுறவன் சாதாரணமானவன் இல்லை, அவன் தான் காட் ஆஃப் டெத் அப்படின்ட்டு நம்ம மிக்கோசனும் சொல்ல அவனும் ஒரு காலத்துல ஸ்ட்ராங்கஸ்டான ஏஞ்சல்ல ஒருத்தவனா இருந்தான் அப்படின்ற வரிசையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க இன்னொரு மேட்ரு நமக்கு தெரிய வருது. நம்ம சீரியஸோடைய முழு பவரையும் இங்க ஒரு இதுல போட்டு அடைச்சு வச்சுட்டாங்க. அதாவது ஒரு மந்திரத்தை போட்டு லாக் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த மேட்டர்லாம் தெரிய வர அப்படியே இந்த பக்கம் நம்ம வில்லப்பைய நம்மளுடைய சீரியஸோடைய கீயை ஃபீல் பண்ணிட்டான். மனுஷன் எப்படியோ சீரியஸ் வந்துட்டா போனக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதும் பதறிட்டா. அப்படி மனுஷன் சீரியஸ் நீ வருவேன்னு தெரியும், இவ்வளவு சீக்கிரமா வருவேன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்பயே நான் உன்னை தேடி வரேன், உன்னை பழி வாங்குற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்ப அதே சமயத்துல இந்த பக்கம் நம்ம சீரியஸ்க்கும் ஒரு பக்கம் ஃபீல் ஆகுது. ஏதோ ஒரு எனர்ஜி நம்மளை நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்குன்றது. இந்த ஃபீலிங் நம்ம சீரியஸ்க்கு மட்டும் இருந்தா பரவாயில்ல, நம்ம மிக்கோசனுக்கும் இருக்கு, அவங்களும் ஃபீல் பண்றாங்க. ஏதோ ஒரு பயங்கரமான எனர்ஜி நம்மளை நோக்கி வருது அப்படின்னு சொல்ல நீ பேச்ச மாட்டாம என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி என் பவரை எதுக்காக நீங்க அடைச்சு வச்சீங்க, என்னுடைய பவரை எதுக்காக என்கிட்ட இருந்து பறிச்சிங்க அப்படின்னு கேட்க அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்டீங்க, ஆனா உன்னுடைய முழு பவரையும் நாங்க எடுக்கல, உன்னுடைய பாதி பவரை மட்டும் தான் எடுத்தோம், உன் கூட சண்டை போட்டு உன்னை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதனாலதான் உன் பாதி பவரை மட்டும் புடுங்கிட்டோம், சரி எப்படியாவது எனக்கு அந்த முழு பவரை எனக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்ல சரி நான் எப்படியா ட்ரை பண்றேன், அந்த லாக்கை உடச்சு உன்னுடைய பவரை உனக்கே மீட்டு தரேன்னு சொல்லியிருக்கேன். இந்த பக்கம் நம்ம பேடாக்கு பவர் அப் பண்ற. அப்படி மனுஷன் சண்டை போட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல, செத்து எத்தனை மில்லியன் வருஷங்கள் ஆச்சுன்றது அந்த ஆளுக்கே தெரியல, அதனால தான் பவர் அப் பண்ணி சூப்பர் சைன் மோடுக்கு இப்பதான் வர. அப்படி அதாவது சூப்பர் சைன் மோட்னா சூப்பர் சைன் மோடு இல்ல, அதை விட பவர்ஃபுல்லான ஃபார்மான அல்ட்ரா இன்ஸ்டன்ட் வர. அப்படி இதை பார்த்த நம்மளுடைய மிக்கோசனும் ஒரு பக்கம் ஷாக் ஆக இவனும் பவர்ஃபுல்லா தான்ப்பா இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் இந்த வில்லப்பயில வந்துட்டான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா அப்படின்னு கேட்க நான் சௌக்கியமா இல்லையான்றதுல அப்புறம் உன்னை அடிக்கிறது தான்டா இப்ப எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்ல இந்த பாரு கண்ணு உன்னால என்னை அழிக்க முடியாது, ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு, அதான் உனக்கு நல்லது அப்படின்ட்டு நம்மளுடைய வில்லப்பயில சொல்ல நமக்கு இந்த ஓடுறது ஒளியறதுலாம் பிடிக்காது, அடிக்கிறதா ரொம்ப பிடிக்கும்ட்டு நம்மளுடைய காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனான சீரியஸ் வேற லெவல்ல சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. மோதனும் முடிவு பண்ணிட்டா ஜெயிக்கிறது நான் தான் அப்படின்ற நம்ம வில்லப்பயிலும் எத்தனை டேலாக்லாம் விடுறாங்க. எந்த படத்தோடைய டேலாக்னு எனக்கே தெரியல. என் பையன் கூட சண்டை போட்டு என் பையனை டெஃபீட் பண்ணிட்டேன், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டான்ட்டு பயங்கரமா சண்டையில இறங்குறாங்க. வேற லெவல்ல விரித்தனம் பண்றாங்க. இவங்க தன்னுடைய முழு பவரை யூஸ் பண்ணி சண்டை போடல, அவங்களுடைய முழு பவர் அவங்ககிட்ட இல்லைன்றது தான் ஒரு உண்மையான விஷயம். அவங்களுடைய முழு பவர்ல பாதி பவர் லாக் பண்ணப்பட்டிருக்கு. இந்த
பக்கம் நம்மளுடைய கோகுவை காமிக்கிறாங்க. அதாவது நம்ம கேக்கராட்டு அவன் ஏதோ இடத்துல விழுந்து கிடக்க அங்க ஒரு வில்ல வர. இவன் பேர் என்னன்னா லூசியோ. இவன் எதுக்காகடா வந்திருக்கான்னு பார்த்தா நம்ம பயபுள்ளைங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்கான். அதை வேற உட்காந்து இன்னொருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் யாரான்னு பார்த்தா இவன் தான் ஆக்கியோ. இப்ப நம்மளுடைய கோகு எங்க இருக்கா அப்படின்னா ஏதோ ஒரு யூனிவர்ஸோடைய மூளையில இருக்கா. அப்படி அத்துமீறி என்ன இதுக்குடா எங்க இடத்துக்கு வந்துட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். நம்மளுடைய லூசியோ பயங்கரமா வெறித்தனம் காட்டுறான். அவனும் பவர் அப் பண்றான். அடிபட்டு ஒருத்தன் வந்து நின்றா அவனை இப்படிதான் போட்டு பொழப்பீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கோகு வேற வழி இல்லாம தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி சண்டை போட ஆரம்பிக்கிறா. அப்படி நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாது, உன் கூட இல்லை நாங்க எதுக்குடா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், உன்னை போட்டு பொழந்து எடுக்கிறதாண்டா என் வேலைன்ட்டு நம்மளுடைய லூசியோ ஒரு பக்கம் சொல்லிட்டு கெத்தா வில்லத்தரத்தை காமிக்கிறா. அப்படி இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த மேக்கி இவன் பேச்சு தான் போல இருக்கு, செயல் எதுவும் பண்ண மாட்டான் போல இருக்கே அப்படின்ட்டு நம்ம லூசியோவை பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான் மனுஷன். இந்த பாரு ஒழுங்கா அவன் சோழிய முடியலன்னா ஓடி போயிரு அப்படின்ட்டு நம்மளுடைய இவரும் ஒரு பக்கம் டைலாக்லாம் விட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம ஆக்கியோ இன்னொரு பக்கம் நம்மளுடைய லூசியோ என்ன பண்ற அப்படி சண்டை வேற லெவல்ல வெறித்தனமா போற. அப்படியே அவருடைய பவர் லெவலுக்கு எல்லையே இல்லை. இன்னொரு பக்கம் நம்மளுடைய கேக்கராட்டா அவனுடைய பவர் லெவலுக்கு எல்லையே இல்லாத மாதிரி தான் காமிச்சுக்கிட்டு இருக்கான். வா மோதி பாத்திர வேண்டியதான், நீயா நானான்னு பாத்துடலாம்டா அப்படின்ட்டு வேற லெவல்ல மோதிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க, மாத்தி அடிச்சுக்கிறாங்க. நம்மளுடைய கோகுவும் பயங்கரமா வேற லெவல் வெறித்தனம் பண்றா. அப்படியே இந்த பக்கம் வேற ஒரு மல்டிவர்ஸ்ல வேற ஒரு ராணியை காமிக்கிறாங்க. இவங்க தான் குயின். இவங்களும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏஞ்சல். ஆனா இவங்க மல்டிவர்ஸ்லயே ஒரு பெரிய குயின் ஆஃப் டீமன் அப்படின்றத பத்தி சொல்லிக்கலாம். இவங்களுடைய பவர் ரொம்ப இன்கிரெடிபிளானது. இவங்களுடைய பவர் ரொம்ப பவர்ஃபுல்லானது. எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானவங்கன்னா நம்ம ஆக்கியோன்னு ஒருத்தவனை பார்த்துமே அவனை விட ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. ஸோ இந்த பக்கம் நம்மளுடைய லூசியோ இருக்கா. அப்படி அவன் பயங்கரமா நம்ம கோகுவோட சண்டை போடுறாங்க. இருந்தாலும் அவனால நம்ம கோகுவை ஜெயிக்க முடியுமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா கோகு இன்கிரெடிபிளான பவரை தனக்குள்ள வச்சிருக்கான்ல. கோகு அல்ட்ரா இன்ஸ்டன்ட்டை பயன்படுத்தி தான் பயங்கரமா சண்டை போடுறான். அப்படியே இருந்தாலும் நம்ம வில்லன் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியில வந்து நிக்கிறா. அப்படி நம்மளுடைய கோகு இல்ல நான் தோக்கக்கூடாது, நான் கண்டிப்பா தோக்க மாட்டேன், உன்னை எப்படியாவது நான் ஜெயிச்சே காட்டுவேன்ட்டு நம்மளுடைய கோகு ஒரு பக்கம் சொல்லியிருக்கேன். இந்த பக்கம் நம்மளுடைய கேக்கராட் இல்ல பேடாக் என்ன பண்றா அப்படி நம்மளுடைய கோகு எங்க தான் இருக்கான் அப்படின்னு பார்த்து அவன் முன்னாடி போய் காட் கில்லர் ஃபார்ம்ல நிக்கிறான். அப்படி மனுஷன் வேற லெவல் வெறித்தனமா இருக்கு. இந்த ஃபார்ம் உண்மையிலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபார்ம். பல வருஷம் கழிச்சு தன்னுடைய அப்பாவை பார்த்த நம்மளுடைய கேக்கராட்டான கோகுவுக்கு பயங்கரமான சந்தோஷம். ஒரு வழியா நீங்க வருவீங்கன்ட்டு நான் நினைச்சபடியே வந்துட்டீங்க, என்னுடைய விஷயம் எப்படியே நிறைவேற்றிட்டாரு அவரு டைசிங்க்குன்னு அப்படின்ட்டு ஒரு பக்கம் அவர் ஆனந்த கண்ணீர் விட இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, உன்னால முடியும், எப்படியாவது நீ தான் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு நம்மளுடைய இவர் சொல்றா. அப்படி பேடாக்கு அதை கேட்டுட்டும் வெறி ஆயிட்டா. இந்த சண்டையில நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்ட்டு நம்மளுடைய கேக்கராட்டும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு அப்பதான் பயங்கரமான ஒரு ஃபார்ம் எடுக்கிறா. அப்படி இந்த ஃபார்ம் என்னதான் காட் கில்லர் ஃபார்மா இருந்தாலும் இதுக்கு சூப்பர் சைன் பர்பிள்ன்ற ஃபார்ம் பேரே வச்சுட்டு அப்படி பேரு வேற லெவலில் வெறித்தனம் தான். இனிமே உன்னை அழிக்கிறதா என் வேலையே. இந்த ஃபார்ம்ல நம்மளுடைய கேக்கராட்டும் பயங்கரமா வேற லெவல்ல நம்மளுடைய லூசியோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. லூசியோவால தாக்கே பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு பயங்கரமா போட்டு பொலா காட்டுக்கா. அப்படி வாங்கிக்க டிஷும் டஷும் டபால் துமுல் துமில் டச்சில் டுச்சுக்குள் டிக்கால் டக்கால் டபக்கால் டுபுக்குள் அப்படின்ட்டு போட்டு வெறுட்டு எடுக்கிறா. அப்படி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஆக்கியோ இவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பான்ட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டோம்னா நம்ம லூசியோவை சாகடிச்சிருவான்ட்டு நம்ம ஆக்கியோக்கே தெரிஞ்சிருச்சு. நம்ம லூசியோவும் ஒரு பக்கம் பயங்கரமா அடி வாங்கி கிடக்க இதை பார்த்து நம்ம ஆக்கியோ மிரண்டுட்டான். இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒருத்தவனை நான் பார்த்ததே இல்லை, இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு வாரியரா. இவன் கண்டிப்பா நம்ம யூனிவர்ஸ்க்கு தேவைப்படும், இவனை எப்படியாவது நம்ம வசம் படுத்திக்கணும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் ஒரு கன்னிங்கான ஒரு பிளானை போடுறா. அப்படி மனுஷன் இனி போக தான் தெரியும் இந்த ஆக்கியோ எப்படின்றது. நம்மளோட லூசியோ ஒரு பக்கம் பயங்கரமான சண்டையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்க தன்னுடைய ஃபுல் பவர் யூஸ் பண்றா. அப்படி இருந்து இந்த பர்பிள் ஃபார்ம் கிட்ட ஒரு மண்ணையும் கிளியும் உள்ள நம்ம பயலால பயங்கரமா அடி வாங்கினதுதான் மிச்சோன்றது மட்டும் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியுது. அவ்வளவுதான், உன் கதை முடிஞ்சிருச்சு, இன்னையோட உன் ஜோலியை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன்டா அப்படின்ட்டு நம்மளுடைய கேக்கராட்டு வேற லெவல்ல கெத்தா டைலாக் விட்டுக்கிட்டு சண்டையில இன்னமும் ஈடுபடுறாங்க மனுஷன். இந்த லூசியோ பாயில ஒரு பக்கம் தோல்வியை ஒத்துக்காம இருக்கிறது ரொம்பவே தப்பு இல்லையா, ஒழுங்கா ஒத்துக்கடா, ஒழுங்கா ஒத்துக்கிட்டு ஓடி போயிடுறா அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் நம்மளுடைய ஆக்டிவ் ஒரு பக்கம் இதெல்லாம் பார்த்தோம்னா சரி வராது, ஒழுங்கா இவங்க ரெண்டு பேரையும் தடுத்தாதான் உண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க மொத்தம் மல்டிவர்ஸும் பயங்கரமா ஷேக் ஆகுது. இந்த பக்கம் நம்மளுடைய கேக்கராட்டு பர்பிள் ஃபார்ம் வச்சு வேற லெவலில் விரித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துல தான் நம்மளுடைய ஆக்கிய நடுவில் வந்து தடுத்துறா. அப்படி ஒழுங்கா நிறுத்துங்கடா, இதுக்கு மேலே சண்டை போட்டிங்கன்னா யூனிவர்ஸே அழிஞ்சு போயிடும் அப்படின்லாம் ஒரு பிட்டை போட நீங்க சொல்றீங்களேன்றதுக்காக தான் விடுறேன், இல்லைன்னா நானே இவனை அடிச்சு போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ட்டு சொல்ல ஒழுங்கா ஓடி போயிடுறா அப்படின்னு சொல்ல, அதாவது நீ உன் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுப்பா, ஒழுங்கா உன் காயத்தளத்தையும் குணப்படுத்துன்னு சொன்னதுனால தான் நம்மளுடைய வில்லப்பயலான அந்த லூசியோ பயலும் ஓடிட்டான் வீட்டுக்கு. இப்பதான் நம்ம ஆக்கியோ பய கதைக்குள்ளேயே வரா, நீ எதுக்காகடா இங்க வந்திருக்கேன், என்ன எதுக்காக
வந்தது அப்படின்லாம் கேட்க, நான் ஒரு காட் கில்லர் கிட்ட சண்டை போட்டேன், அவன் என்னை போட்டு புரட்டி எடுத்துட்டான், அதுக்கப்புறம் தான் நான் இங்கே வந்து ஏதோ யதார்த்தமாக அவன் அடிச்சு அடியில் எங்கேயோ வந்து விழுந்துட்டேன், அது பார்த்தா இந்த யூனிவர்ஸாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, ஓ நீ தெரியாமல் வந்த மண்டப்பலாம், அது தெரியாமல் நாங்கள் உங்க கூட சண்டை போட்டோம்ப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஒரு சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. யார் கூடரா சண்டை நடக்குதுன்னு பார்த்தோம்னா நம்ம சீரியஸும் அதுக்கப்புறம் நம்மளுடைய பேடாக்கு அப்புறம் அந்த காட் கில்லர் கூட பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டாங்க. இவங்க வேற ஒரு பக்கம் வேற லெவலில் வெறித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சீரியஸ் ஒரு பக்கம் இப்படி பேசிக்கிட்டு இருந்த இவனும் ஒரு பக்கம் சண்டைக்கு இறங்கிட்டான். நீ என் கூட வாடா, உன்னை நான் போட்டு புரட்டி எடுக்கல, என் பேரே கிடையாது, ஆக்கியோ கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ நான் உனக்கு நல்ல பேர் சொல்கிறேன், நக்கியோன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல வெறி ஆயிட்டா. அப்படி வேற லெவலில் வெறித்தனமா இன்னமும் இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ சண்டை போடுறது கூட பெருசு இல்லை, இங்க இருக்கிற எல்லா இடத்தையும் நொறுக்கி மல்டிவர்ஸே பயங்கரமாக கதிகலங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்க பவர்ஸை காமிக்கிறது இந்த பூமி தாண்டா கிடச்சிச்சாடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கேட்க தோணுது. இருந்தாலும் என்ன பண்றது, வேற வழி இல்லை, இவங்க 2 பேரும் சண்டை போறதை பார்த்து ஆகணும்ட்டு நமக்கு தலையில எழுதி இருக்கு. நம்ம கேட்கறாட்டும் ஒரு பக்கம் பயங்கரமா அடி கொடுக்குறா. அப்படி இந்த காட் கில்லர் ஃபார்ம் வச்சுக்கிட்டு வேற லெவலில் வெறித்தனம் பண்றா. அப்படி இருந்தாலும் நம்மளுடைய ஹாக்கியோ சளைச்சவே இல்லைன்றதை காமிக்கிறான். இவங்களோட சண்டை எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்னா இருக்கிற இடமே நொறுங்குது, செதறுது, பதறுது. அப்படி இந்த பக்கம் நம்ம ஜெனோசமாவோடைய பேலஸை காமிக்கிறாங்க. ஜெனோசமா பேலஸ்ல இருந்து ஒரு புது வில்லன் என்ட்ரி கொடுக்குறா. அப்படி யாரா இவன், என்ன காரணத்துக்காக வெளியே வரான்றதெல்லாம் தெரியல. இவனோட எனர்ஜியை நம்மளோட வில்லப்பயபிளையும் ஃபீல் பண்ணிட்டான் போல இருக்கு. இவன் இனிமே வந்து என்னென்னலாம் பண்ண போறான்ட்டு அவன் ஒரு பக்கம் யோசிக்க, இனிமே இந்த மொத்த மல்டிவர்ஸையும் நான் தான் கண்ட்ரோல் பண்ண போறேன், என்ன மிஞ்ச இனி இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து ஒரு ஆள் தாழ்த்திருங்க.